கோழி முட்டை போட்டு அடை காத்து அதை பொறிக்க வைக்கும். ஸோ முட்டை போடுறது மட்டும் இல்லாமல் அதை அடை காத்து அது வரைக்கும் பாதுகாத்து அதை வளர்த்தா அதுக்கு பேர் கோழி தீட்சை. அதாவது ஒரு குரு சீடனை கூப்பிட்டு சிறகு கிழச்சி கோழி தன் குஞ்சிகளை கூவி அழைப்பது போர் கூவி அழைக்கிறார் ஜீவன் தந்த ரட்சகர் சாக்கு பூக்கு சொல்லாமல் ஜல்ஜியாய் ஓடி வந்து அஞ்சஞ்சிங் ஜீசஸ் அப்படிலாம் போட்டு வச்சுருக்கோம். அந்த கோழி அந்த கோழி குஞ்சுங்களை அந்த இறகுக்குள்ளே வச்சுக்கும். பொறிக்கிறது மட்டும் கிடையாது, அது பக்குவமாக இறத்தற வரைக்கும் பாதுகாத்து வச்சுக்கும். ஒரு குரு சீடனுக்கு அந்த மாதிரி என்ன பண்ணலாம், அனுபவத்தை மாற்றி தரலாம். இது வந்து கோழி நீச்சு. மீன் முட்டை போட்டு தான் மேடை முடிஞ்சுதான்னு இருக்கும், வெயிலில் பொரிக்கும். அது மீன் தனியாக என்ன பண்ணி ஆகணும், போய்ச்சாகணும். கூடலாம் போய் சுற்றி நிற்காது, சில வகை மீன்கள். அதனால் அது என்ன தீட்சை, வந்தமா சொன்னமா குத்தமாக போனால் அது பேர் மீன் தீட்சை. ஆமை எங்கேயும் முட்டை போட்டுரும், பொரிச்சிரும். ஆனால் அந்த பொரிச்ச ஆமை இருக்குதுல்ல குட்டி, தாய்கிட்ட போயிடும். இது எப்படி தெரியுதுன்னே தெரில. இப்போ ஆமை, மீன், கோழி இப்படியெல்லாம் தீட்சை மாதிரி ஆளுக்கு ஒரு தீட்சை கொடுத்துக்கலாம் தானே. நான் 3 தீட்சையும் கொடுக்க தகுதியானவன் தான். என்னால் என்ன நான் பண்ண முடியும், ஆமை தீட்சையும் கொடுக்க முடியும். ஆமை தீட்சையும் இன்னும் என்கிட்ட நிறைய தீட்சை இருக்குது. அணில் தீட்சை, உலகத்தில் ஜீவராசிங்கெல்லாம் சொல்லுங்கள், அந்த தீட்சையெல்லாம் என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் எப்படி கொடுப்பீங்க நீங்கள்? உங்கள் இஷ்டமாக ஒரு அனிமலை பிடிச்சின்னு வந்துட்டு ஐயா எனக்கு இந்த தீட்சை கொடுங்க.